ஆண்களையும் பெண்களையும் பெற்று வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்து வீடு சொத்து சுகம் அத்தனையும் தெரியாமல் அவனுக்கு எழுதி கொடுத்து விட்டு தெருவிலே விடப்பட்டவர்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், ஆனா ஓநாய்கள் நிறைய சுத்தி கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல எப்பொழுது கவி கொண்டு போகும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஓநாய்களிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் சிக்காமல் இருக்க நாம் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அப்படி ஒவ்வொரு பணத்தையும் சேர்த்து சேர்த்து கொண்டு வந்துதான் நம்மளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க, நம்மளை படிக்க வச்சிருக்கிறாங்க, நம்மளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கிறாங்க. மற்றவங்களை வச்சு என்ன உதவி வாங்கிக்கிடலாம், அவங்கள்ட்ட எப்படி நம்ம சுரண்டிக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இறை இல்லத்தின் முன்பாக அமர்ந்தவர்களாக அவனுடைய மார்க்க விஷயங்களை கேட்பதற்காக குழுமியிருக்கிறோம். சத்தியத்தை பேசுவதும் கேட்பதும் மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சத்தியத்தை பேசவும் கேட்கவும் ஏற்பாடு செய்து தந்த அந்த வல்லவனை புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வீடுகளிலே அமர்ந்து மார்க்க விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் பெற்றோர்களின் நன்மைகளை பற்றி, அவர்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆரம்பமாக சகோதரர் கூறியது போல, இஸ்லாத்தில் முதலாவது கடமை அல்லாஹ்வை வணங்குவது. அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய இரண்டாவது கடமை என்னவென்றால், தன்னை வணங்குவதற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய கடமை பெற்றோர்களை பேணுவதுதான். அல்லாஹ் ஒரு வசனத்திலே கூறுகிறான், 4வது வசனம் 4வது சூரா 36வது வசனத்தில், வாபிதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு நீங்கள் எந்த ஒன்றையும் இணையாக ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதல் கடமை அல்லாஹ்வை வணங்குங்க, அதுக்கு எதையும் இணையாக ஆக்கிறாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு எதனையும் ஆக்கி விடாதீர்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் என்னென்னா, ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் பல வசனங்களில் குர்ஆனில் சொல்லும் பொழுது இதே மாதிரி தன்னை வணங்குவதற்கு அடுத்தபடியாக இதை தான் சொல்கிறான். வாபிதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணையாக்கி விடாதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். இப்போ அல்லாஹ் இதை அதோடு இல்லை, நிறைய கட்டளைகளை அல்லாஹ் கொடுக்குறான். வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீன், நெருங்கிய உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். அதாவது இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்னா, வெறுமனே பூஜை புனஸ்காரங்களை மட்டும் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. கடவுளுக்கு நீங்கள் என்னென்ன செய்யுங்க, நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கிடுங்க, என்ன தப்பு வேணாலும் செஞ்சுக்கிடுங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிடுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருந்துக்கிடலாம், கடவுளுக்கு நீங்கள் இதை செஞ்சால் போதும், கடவுளுக்கு இந்த பரிகாரம் செஞ்சால் போதும், கடவுளுக்கு இப்படி நீங்கள் செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் கிடையாது இஸ்லாம். அல்லாஹ்வை வணங்குவது மட்டும் இஸ்லாத்தில் கடமை கிடையாது. அது அல்லாமல் ஏராளமான கடமைகள் இஸ்லாம், காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரைக்கும் ஏராளமான கடமைகள் இஸ்லாத்தில் இருக்குது. அப்போ அதில் சில கடமைகளை அல்லாஹ் என்ன செய்யறான், கட்டளையாக ஆக்கியிருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி, அந்த கட்டளைகளில் தான் நீங்கள் முதல்ல அல்லாஹ்வை வணங்குவது,
அடுத்து என்னென்னா, நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு உபகாரம் செய்வது. அதில் அல்லாஹ் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறான். பெற்றோர்களுக்கு மட்டும்னு சொல்லலை. அடுத்து வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீன், நெருங்கிய உறவினர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி, நெருங்கிய உறவினர்களுக்கும் அண்டை வீட்டார்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். ஒ சாஹிபி வில் ஜம்பி வபினி சபீல், நண்பர்களுக்கும் பயணத் தோழர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் கூட நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். உங்களோடு பயணத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பயணத் தோழர்களுக்கு கூட நீங்கள் உதவி செய்யுங்கள். நான் என் வேலையை நான் பார்க்குறேன்னு இருக்க முடியாது. இஸ்லாத்தில் நான் என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், என் குடும்பத்தை மட்டும்தான் பார்ப்பேன், எனக்கு அல்லாஹ் தொழுவேன், ஆனால் வேறு எனக்கு தவிர வேறு யாருக்கு எந்த இது நான் நல்லது செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது. எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அவன் தான் ஒரு முஸ்லீம். அப்படி தான் ஒரு முஸ்லீம் இருக்கணும். நம்மளை சுற்றி வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளால் என்ன முடியுமோ, அவங்க ஒரு கீழே ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கிறாரு, ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கீழே போட்டார்னா அதை நீங்கள் எடுத்து கையில் கொடுத்தா கூட நமக்கு நன்மை தான். இப்போ ஒரு மைக்கு கீழே விழுந்துருச்சு, அந்த மைக்கை நீங்கள் எடுத்து கொடுத்தா கூட, அதை நான் எடுக்கிறதுக்கு எந்திரிச்சு அந்த பக்கம் வரணும், நீங்கள் எடுத்து கொடுத்துட்டா கூட அது நன்மை தான். ஆக இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் கூட இஸ்லாத்தில் நன்மையாக சொல்லப்படுகிறது. அதனால் நாம் என்ன செய்யணும்னா, என் பிரச்சனையை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு இல்லாமல், நம்முடைய பெற்றோர்களுக்கு, அடுத்து நம்மை சுற்றி வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, இப்போ நம்மோடு எங்கேயாவது பிரயாணம் மேற்கொள்கிறோம்னா அப்படி பிரயாணம் செல்லக்கூடிய அந்த பயண தோழர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்ம கூட பழகி கொண்டிருக்கக்கூடிய நட்புறவு கொள்ளக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு, இப்படி எல்லோருக்கும் யார் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். நம்ம வெறுமனே எல்லாரும் கூடயும் சிரித்து பேசிக்கிட்டு நண்பர்களாக இருந்துக்கிட்டு, உன் மேலே நான் பாசம் வச்சுருக்கேன், என் மேலே நீ பாசம் வச்சிரு அப்படின்னு, அங்கே போனால் என்னை விட்டுட்டு போயிடாத, இங்கே போனால் என்னை விட்டுட்டு போயிடாத, நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம் வருவோம் அப்படின்னு உதவிக்கு மட்டுமே நம்ம எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டு மட்டுமே இருக்காம, நாம் அவங்களுக்கு பயன்படும் விதமாகவும் நடந்துக்கிடணும். நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, மற்றவங்கள வச்சு என்ன உதவி வாங்கிக்கிடலாம், அவங்கள்ட்ட எப்படி நம்ம சுரண்டிக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த
தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அப்படி ஒவ்வொரு பணத்தையும் சேர்த்து சேர்த்து கொண்டு வந்துதான் நம்மளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க, நம்மளை படிக்க வச்சிருக்கிறாங்க, நம்மளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய் தந்தையருக்கு நாம கொஞ்சமாவது நன்றி விசுவாசமா நடந்துக்கிட வேண்டாமா? எப்படி பேசுறான்? அம்மாவை பார்த்து மரியாதை இல்லாம பேசுறான், அப்பாவை பார்த்து மரியாதை இல்லாம பேசுறான். இன்னைக்கு அந்த அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பச்சை பிள்ளைக்கு கூட புரியுற மாதிரி சொல்றான், தன்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று உமது இறைவன் உமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் அழகிய முறையிலே பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. முதல்ல என்னது? அல்லாஹ் வணங்குறது. ரெண்டாவது என்னது? உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்க உபகாரம் செய்கிறது. இம்மா எவ்வளவு ஐந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களில் இருக்கக்கூடிய அந்த இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் உஃபின், அவர்களை நீங்கள் ஷி என்று கூட சொல்லிவிடாது. ஷி, என்னவாப்பா இப்படியா செய்வீங்க, ஷி என்னம்மா இப்படியா செய்வ அப்படிங்கிற மாதிரி ஷி என்ற வார்த்தையை கூட உங்களுடைய தாய் தந்தையர் இடத்துல வயதான நிலையிலே அவர்கள் உங்களுக்கு ஒருவரோ இருவரோ, ஏன்னா ஒருவர் இறந்துடலாம், ரெண்டு பேரும் எல்லா நேரத்திலும் இருப்பாங்க, சொல்ல முடியாது. அப்ப ரெண்டு பேர்ல ஒருவரோ இருவரோ நமக்கு கிடைத்திருந்தால் வயதான காலகட்டத்தில் அவங்க இருக்கும் பொழுது என்ன, வயதான காலகட்டத்தில் பிள்ளையா மாறிடுவாங்க. 6 வயதில் நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது எப்படி மடியிலே மலஜலம் கழித்தோமோ அது மாதிரி 60-70 வயதை கடந்து விட்டால் வீட்டிலேயே எல்லாம் கழியும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்ட நேரத்திலே கூட சி எங்க அம்மா இப்படி செஞ்சிட்ட, எங்க வாப்பா இப்படி செஞ்சிட்டார அப்படின்னு நீங்க சி என்று கூட சொல்லி விடாதீர்கள். வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே நீங்கள் கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு பச்சை பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி அழகா சொல்லித்தர. அப்ப அதனால நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு யாருமே தாய் தந்தையருடைய கேட்டு செய்கிற பழக்கங்கள் எல்லாமே குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு யாருமே தாய் தந்தையர்கிட்ட கேட்டு எதையுமே செய்யறதில்லை. தான் என்ன படிக்கணுங்கிறது தானே முடிவெடுக்கிறது, தான் என்ன செய்யணுங்கிறது தானே முடிக்க. இன்னும் என்ன அளவுக்குன்னா தான் எங்க கல்யாணம் முடிக்கணும், யாரை கல்யாணம் முடிக்கணுங்கிறது கூட இன்னைக்கு தானே முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்களும் மாறிவிட்டார்கள், பெண்களும் மாறிவிட்டார்கள். அந்த காலத்துல குடும்பம் கோத்திரம் எல்லாம் பார்த்து ஊரெல்லாம் விசாரிச்சு ஊர்லயே நல்ல மாப்பிள்ளையா ஊர்லயே நல்ல பொண்ணா பார்த்து தாயும் தந்தையும் வீடு வீடா அலைஞ்சு சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி அவங்க ஒரு வாரம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து தடபுடலாக சந்தோஷமாக நடத்திய அந்த திருமணங்கள்லாம் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. எவன்லே தெரியாத அளவிற்கு எவன் பின்னாடியோ போகக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்கு. ரோட்ல பார்க்கிறவ அந்த மாதிரியான நபர்களை எல்லாம் நம்பி இன்றைக்கு ஆண்களும் பிள்ளைகளும் பெண்களும் செல்லக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நிலைமையெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஒரு தாய் தந்தையருக்கு தெரியாம இன்னைக்கு ஒரு எந்த காரியமே செய்யக்கூடாது. உங்க தாய் தந்தையருக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி, தந்தையின் திருப்தியிலே இறைவனின் திருப்தி இருக்கிறது. சகத்துர் ரப்பி ஃபீ சகத்தில் வாலிதி, தந்தையின் கோபத்திலே இறைவனின் கோபம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுடைய வாப்பாவினுடைய திருப்தியில தான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய தந்தை திருப்திப்பட்டால் மட்டும்தான் அது அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். உங்களுடைய எங்க வாப்பா நான் வெளிநாட்டுக்கு போறேன், எங்க வாப்பா பிடிக்கல நீ ஊர்ல இருன்னா இருக்கணும். நீங்க எங்க வாப்பா பிடிக்கல நான் வெளிநாட்டில் போய் நீ வெளிநாட்டில் போய் இறந்து போயிட்டேன்னா அல்லாஹ்வும் கோபத்திலே தான் இருக்கிறான். உங்க வாப்பா விரும்பாத ஒரு காரியத்தை நீங்க உங்க அத்தா விரும்பாத ஒரு காரியத்தை நாம செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர்கள் திருப்தி அடைகிற வரைக்கும் அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான். காலம் பூராவும் அல்லாஹ்வும் கோபத்தில் இருக்கு. நம்முடைய தந்தையின் கோபத்திலே இறைவனின் கோபம் இருக்கிறது, தந்தையின் திருப்தியிலே இறைவனுடைய திருப்தி இருக்கிறது. உங்கள் தந்தையை நீங்கள் வெறுக்காதீர்கள், யார் தந்தையை வெறுக்கிறானோ அவன் நன்றி மறந்தவன் அவன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு தந்தையை வெறுப்பவன் நன்றி கெட்டவன். உண்மையிலே பாருங்க, ஒரு தகப்பன் ஆரம்பத்திலே சொன்னேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்குறான். எப்படியாவது என் பிள்ளை படிக்கணும், இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு படிப்பு படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி எங்கெல்லாமோ போய் விசாரிக்கிறான். அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க காலத்தில் அவன் படிக்கவே இல்லை. ஆனாலும் கூட தான் பிள்ளை நல்லா படிக்கணும், தான் பிள்ளைக்கு பின்னாடி ஒரு டிகிரி வரணும், தான் பிள்ளை இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க எங்கெல்லாமோ கேட்டு யார் கையிலாமோ விழுந்து எப்படி
எல்லாமோ கடனை உடனே வாங்கியாவது படிக்க வைக்கிறானே, அப்படி படிச்சு திமிரெடுத்து போய் இன்னைக்கு பதில் பேசுறான். படிச்ச திமிரில் பதில் பேசுறான். வாப்பாவையும் அம்மாவையும் ஏத்து பேசுறான், திட்டுறான், கோபப்படுறான். நிறைய குடும்பங்கள்ல சண்டை என்னன்னா சொத்து சண்டை. அல்லாஹ் பார்த்தோன்னா எல்லா பக்கமும் சொத்து சண்டை. தன்னுடைய தாய் தந்தையரை பராமரிப்பதே நிறைய இடங்கள்ல சொத்துக்காக தான் நடக்கும், அல்லாஹ்வுக்காக இல்லை. தன்னுடைய தாயின் மீதும் தந்தையின் மீதும் வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்காக இல்லை, அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்துக்காக. எத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. அல்லாஹ் பார்த்தோம், நம்முடைய தாய் தந்தையர் நம்மை பெற்று வளர்த்தார்கள், கஷ்டப்பட்டாங்க. அவங்க எந்த சூழ்நிலையில நம்மளை கைவிடல. அவங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாட்டா கூட நமக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாங்க. அவங்க ஒழுங்கான ட்ரெஸ், எந்த தாய் தகப்பன் நம்ம ஒரு வயதான பெற்றோர்களை போய் பாருங்க. நாம பெருநாள் செலவுக்கு இன்னைக்கு மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஒரு ட்ரெஸ் ஆகுதுன்னா, பெருநாளைக்கு பெற்றோர்கள் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவங்களை கூட்டு போனால் 200 ரூபாய்க்கு சேலை எடுப்பாங்க. அவ்வளோதான், 200 ரூபாய் செலவாகும். ஆனால் அதை கூட நாம் சந்தோஷமாக கூட்டு போய் வாங்கி கொடுக்கறது இல்லை இன்னைக்கு. அன்னைக்கு அந்த அளவிற்கு நாம் தாய் தந்தையரை மதிக்காத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த தாய் தந்தையருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் மன் அஹக்குன் நாஸ பிஹுஸ்னி சுஹ்பா, இந்த உலகத்திலே நான் அதிகம் அழகிய முறையிலே உறவாடுவதற்கு தகுதியானவர் யார்? இந்த உலகத்திலேயே நான் யாரிடத்திலே அழகிய முறையிலே உறவாட வேண்டும், முதல்ல நான் சந்தோஷமா யார்கிட்ட நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, கால உம்முக, உன்னுடைய தாயிடத்திலே நடந்து கொள்ள. நான் இந்த உலகத்திலே அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவர் யார்? அப்போ முதல் 3 இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக, உன்னுடைய தாய் தான். அப்போ அந்த தாய்க்கு முதலிடத்திலே கொடுக்காங்க. நீங்கள் இந்த உலகத்தில் இன்னைக்கு அழகிய முறையில் உருவாடுற நம்ம ரொம்ப யாரு கூட எனக்கு நேரம் போகுதுன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு தான் நல்லா பேசுவார், என் பிரச்சனைகள்லாம் தீர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரை நம்ம முக்கியத்துவப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தாய் தான் உனக்கு முதலிலே உறவாடுவதற்கு தகுதியான. 3 முறை தாயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தந்தைன்னாங்க, அதுக்கப்புறம் உறவினர்கள்னாங்க. அப்போ இன்றைக்கு அப்படி நாம் யார் பெரும்பாலும் தாய்க்கு முக்கியத்துவம் யாருமே கொடுக்கறது. இன்னைக்கு யார் திருமணம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு உலகமே மனைவி தான், பிள்ளைகள் தான் அப்படின்னு மாறிடுறாங்க. தாயே யாருமே கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா இப்போ பேசி வச்சிடும் போதே 2 பேருக்கும் செல்போனை வாங்கி கொடுத்துட்றாங்க. 2 பேரும் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, எங்கே போய் தனியாக இருக்கிறது அப்படின்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு எல்லாருக்குமே தனி கொடுத்தணுங்கிறது சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. பாப்பா எப்படி போனாலும் பரவாயில்ல, அம்மா எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம தனியாக போயிடணும். அப்போ முதல்ல கட்டளை போட்டுடுறாங்க, நீங்கள் எப்போ நம்ம தனியாக போவோம் அப்படின்னு. அதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தனியாக போய் எங்கே வாழலாம், எங்கே வீடு பார்க்கலாங்கிற அளவுக்கு எல்லாமே முடிவாயிருது. இன்னைக்கு தனி கொடுத்தனங்கிறது பெருகிட்டே வருது. அப்போ தாய் தகப்பனை யார் அப்போ நிறைய பெண்கள் எப்படி பார்க்காங்கன்னா, தாயே இல்லாத வீடாக இருக்கான்னு பார்க்காங்க. மாமியார் பிரச்சனையே இருக்காதுல்ல அப்படின்னு. அமைதியா இருங்க தம்பி. மாமியார் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நாளைக்கு நீனும் மாமியார் ஆவிய, அப்போ என்ன செய்வ? நம்ம மாமியாரே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம, நாளைக்கு நமக்கு ஒரு புள்ள பெறும், நமக்கு ஒரு புள்ள வருமா, அவனுக்கு நம்ம ஒரு கல்யாணம் முடிப்போம், அவனுக்கு நம்ம மாமியார் ஆகும்போது அப்போ நம்ம என்ன செய்யணும்? நஞ்சு தின்னுட்டு செத்து போயிடணுமா? நமக்கு மாமியார் இருக்கக்கூடாதுன்னா அப்போ நம்ம பிள்ளை கல்யாணம் முடிக்கும் போது நம்ம காலி ஆயிடணும். அதுதானே உண்மை. அப்போ நாம ஒரு பிள்ளைகள் இருக்குன்னா பெற்றோர்கள் இருக்கதான் செய்வாங்க. அவங்களுக்கு நம்ம பராமரிக்கணும், அவங்களுக்கு உண்டான கடமைகளை செய்யணும். நம்ம கணவன் செய்யாட்டா கூட நாம அவங்களுக்கு அறிவுரை சொல்லி செய்ய வைக்கணும். முடிந்த அளவுக்கு நாம அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அவங்களுக்கு கஷ்ட காலங்களில் நாமும் உதவணும். ஆண்களும் செய்யணும், பெண்களும் செய்யணும். குடும்பம், அந்த ஒரு கணவனுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பாளி யாருன்னா அந்த பெண் தான். தன்னுடைய கணவனுடைய தாய் தந்தையர் அனைவருக்கும் பொறுப்பாளி இந்த பெண் தான். அப்ப அந்த பெண்கள் அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்க, ஏதாவது நீங்க பஸ் ஸ்டாண்டில் எங்கேயா வெளியூருக்கு போகும்பொழுது ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாருங்க, கையேந்திக்கிட்டு வயசானவங்க நிற்பாங்க.
கையேந்திட்டு வந்து நிற்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் கஷ்டப்பட்டு கையேந்தி வந்து வயசானவங்க நிற்கிறாங்களா, இவங்கெல்லாம் பரம்பரை பிச்சைக்காரங்க நினைக்கிறீங்களா? பரம்பரை பிச்சைக்காரங்க கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள். ஆண்களையும் பெண்களையும் பெற்று வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்து வீடு சொத்து சுகம் அத்தனையும் தெரியாமல் அவனுக்கு எழுதி கொடுத்து விட்டு தெருவிலே விடப்பட்டவர்கள். தெருவில் விடப்பட்டு வேறு வழி இல்லாம அந்த ஊர்ல நம்ம இருந்தா 4 பேர் நம்மளை தப்பா பேசுவாங்களாங்கிறதுக்காக வேண்டி வேற ஊர்ல வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய தாய் வயதானவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படிதான் பிச்சைக்காரன் ஆறாங்க, சொந்த பிள்ளை தெருவிலே விட்ட காரணத்தினாலதான். அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் அந்த நிலைமைக்கு இன்றைக்கு உருவாக்கி கொண்ட நிறைய பேர் சொத்துக்காக வேண்டி தன்னுடைய தாய் தந்தையரை மதிக்கக்கூடிய அளவிற்கு, அவர்களை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் இங்கே தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் வந்து இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறாங்க, போகும் பொழுது இங்க மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரையும் அவங்க கூட்டு போயிடுறாங்க. அப்ப இங்க பாப்பா அம்மா அவங்க பழைய பூர்வீக வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. யார் பாப்பா, யார் அவங்கள பராமரிப்பா? நீ அனுப்புற, நீ மாதம் 50,000 ரூபாய் அனுப்பு, அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமா? தாயும் தகப்பனையும் பராமரிப்பதற்கு அந்த நீ மாதம் 50,000 ரூபாய் அனுப்பினாலும், யாரை கொண்டு போய் வேலைக்கு வச்சாலும் தன்னுடைய பிள்ளைகள் இல்லாம எப்படி அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? தன்னுடைய பிள்ளை, மகன், மருமகள், தன்னுடைய பேரன் பேத்திமார்கள் அத்தனை பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டா மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்குமே தவிர, நீ போய் வெளிநாட்டில் இருந்துகிட்டு மாச கணக்கில் வருஷ கணக்கில் பிள்ளைகளுக்கு எதுவுமே பெற்றோர்களை கண்டு கொள்ளாமல் அவர்களுக்கு வெறுமனே பணம் அனுப்பி கொண்டு இருந்தா அது அவங்களுக்கு சந்தோஷம். நீங்க இப்ப தாய் தப்ப என்ன விரும்புறாங்க? வயசானவங்க என்ன விரும்புவாங்க? நம்ம பிள்ளைகள் நம்மள்கிட்ட வந்து சந்தோஷமா பேசணும் விரும்புவாங்க, வேற எதுவும் விரும்புறதில்லை. நீங்க 65 வயசு 70 வயசுக்கு பிறகு எனக்கு வீடு கட்டித்தா, எனக்கு பெரிய பங்களா தான், எனக்கு 50 கலைஞர் நகை போடு அப்படின்னு யாரும் விரும்ப போறாங்களா? அப்படி இல்லை. தன்னுடைய தாய் தந்தையர் எதை விரும்புவாங்கன்னா, என் பிள்ளை என்கிட்ட 4 வார்த்தை நல்லபடியா பேசணும், என் மருமக்க மாதிரி என்கிட்ட நல்லபடியா பேசணும், என் பேர பேத்தி மாதிரி என்கிட்ட நல்லபடியா பேசணும், என்கிட்ட சந்தோஷமா இருக்கணும், என்கிட்ட ஒரு நல்ல 4 வார்த்தை கேட்கணும். இன்னைக்கு அமெரிக்காவில எல்லாம் இதுக்கு சம்பளத்துக்கு வேலை வச்சிருக்கான், வேலைக்கு ஆள் வச்சிருக்கான். சம்பளம் கொடுத்து இந்த வயசானவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு சம்பளம், கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேச 1 மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு சம்பளம் வச்சிருக்கான். அந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை. எதுக்கு? அவங்க மனசுல இருக்கிறத சொல்லுவாங்க, அவங்க பட்ட கஷ்டங்களை சொல்லுவாங்க, அவங்க மனசுல ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் அதை சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு சரி அல்லாஹ் எல்லாம் லேசாக்குவா, நீங்க பொறுமையா இருக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். இதைத்தான் அவங்க எதிர்பார்க்காங்களே தவிர வேற எதையும் எதிர்பார்க்கல. நம்ம ஊர்களில் நம்ம வீடுகளில் இருக்கிறோம், எந்த பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்து, மனைவிமார்களுக்கு நகை வாங்கி கொடுக்குறாங்க, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. தாய்க்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? மனைவி எந்த இடத்திலும் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறவங்க, எந்த தகப்பனாவது சந்தோஷமா ரோட்ல போகணுங்கிறதுக்காக வேண்டி வாகனம் வாங்கி கொடுத்துருக்கிற அப்பாவை பார்த்துருக்கீங்களா? பிள்ளையை பார்த்துருக்கீங்களா? எங்க வாப்பாவுக்கு நான் வண்டி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? எங்க வாப்பாவுக்கு நான் கார் வாங்கி கொடுத்தேன், எங்க அத்தாவுக்கு நான் கார் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு யாரா இருக்காங்களா? தான் பிள்ளைக்கு செய்யறாங்க, மகனுக்கு செய்யறாங்க, மகளுக்கு செய்யறாங்க, மனைவிக்கு செய்யறாங்க. ஆனா தாய்க்கு தந்தைக்கு அப்படின்னு செஞ்சவங்க யாரா இருக்கிறாங்களா? அது செய்யணும். என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு சந்தோஷமா ஒருத்தர் வந்து ஒரு வண்டி வாங்கி கொடுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு கார் அவங்க முடியல, அப்படி ஒரு வசதி படைத்தவங்களா இருந்தா வாப்பாவுக்கு ஒரு கார், தகப்பனாருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு இலகுவான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தா, ஒரு தாய்க்கு கூட்டு போய் கஷ்டப்படுறாங்க, ஒரு மிக்சி வாங்கி கொடுங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்ம காலம் பூரா மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் எல்லாம் செய்யறோம். தாய்க்கோ தந்தைக்கோ எந்த ஒரு காரியமும் நாம செய்யறதில்லை. ஆனா அது மிகவும் வலியுறுத்தப்பட்ட கடமை. குகையில் 3 நபர்கள் என்று பல நேரம் கேட்டிருப்பீங்க. ஒரு ஹதீஸ், 3 நபர்கள் ஒரு முறை குகையிலே மாட்டிக்கொண்டார்கள். அந்த குகையில 3 பேரும் மாட்டிக்கொண்ட உடனே ஒரு பாறை வந்து அந்த வாசலை அடைச்சிரு. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு சம்பவம். அந்த வாசலை அடைச்ச உடனே 3 பேரும் எப்படி தப்பிக்கிறது, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாம 3 பேரும் நாம செஞ்ச நல்லறங்களை அல்லாட்ட சொல்லி அதன் மூலமா நம்ம அல்லாட்ட துவா செய்வோம், அல்லாஹ் நமக்கு இதுக்கு வாசலை திறந்து வைப்பான் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒரு முடிவெடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஒரு நபர் சொல்றாரு, நான்
எல்லா காலங்களிலும் நான் வந்து நான் வந்து ஒரு விறகு வெட்டி வேலை தான் பார்க்குறேன். நான் அந்த மாதிரி வெளியில் வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தால் தான் வீட்டில் தாய் தந்தையருக்கும் என்னுடைய மனைவி மக்களுக்கும் நான் வந்து உணவு கொடுக்க முடியும். நான் சம்பாத்தியம் பண்ணிட்டு உணவு கொண்டு வருவேன். உணவு கொண்டு வந்த பிறகு ஒரு நாள் அப்படி உணவு கொண்டு வரும் பொழுது என்னுடைய தாயும் தந்தையரும் தூங்கிட்டாங்க. பிள்ளைகளும் மனைவியும் பசியோடு இருக்கிறாங்க. ஆனால் நான் என்னுடைய தாய் தந்தையை எழுப்புவதற்கு கஷ்டமா இருக்கிறது. அவங்க எந்திரிச்சிடக்கூடாது, அது மூலமா அவங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டுறக்கூடாது, நிம்மதியா அவங்க தூங்கட்டும். அதே நேரத்தில் அவங்க பசியோடு தூங்குறாங்க. பிள்ளைகளும் பசியில் இருக்கு, மனைவியும் பசியில் இருக்காங்க, தானும் பசியில் இருக்காரு. ஆனால் நம்முடைய தாயும் தந்தையும் பசியிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முழிக்கும் வரை காத்திருப்போம் என்று சொல்லி அவர் விடியும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அந்த உணவை பிள்ளைகளுக்கும் கொடுக்கல, மனைவிக்கும் கொடுக்கல, தானும் சாப்பிடல. தன்னுடைய தாய் தந்தையர் சாப்பிடாம தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அதனால அவர் என்ன செய்றாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்காம தன்னுடைய தாய் தந்தையர் முழிச்ச பிறகு, விடிந்த பிறகு முழிக்கிறாங்க, அதுக்கு பிறகு தாய் தந்தையருக்கு சாப்பாடு கொடுத்த பிறகுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தானும் சாப்பிடுறாரு. இந்த சம்பவத்தை சொல்லி, யா அல்லாஹ், இது நான் உனக்காக தான் செஞ்சேன், நான் வேற யாருக்காகவும் செய்யல, என்னுடைய தாய் தந்தையர் சாப்பிடக்கூடாதுன்னு நான் நியத்து வச்சு உனக்காக தான் நான் இதை செஞ்சேன். அதனால என்னுடைய இந்த பாறையை திறந்து விடுன்னு சொன்னதுனால இப்படி 3 சம்பவங்களை சொல்லி அந்த பாறை திறக்கப்பட்டதுங்க பார்க்கும். அப்போ ஒரு தாய் தந்தையர் சாப்பிட்ட பிறகுதான் தான் சாப்பிட வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டுங்கிற அளவுக்கு அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு பாப்பாவுக்கு சாப்பிட்டாரா சாப்பிடலையாங்க தேவையில்லை, அம்மா சாப்பிட்டுச்சா சாப்பிடலையாங்க ஏன்னா தெரியாத, எல்லாம் இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு திசையிலே இருக்கிறாங்க. பாப்பா அம்மா என்ன செஞ்சா, அன்னைக்கு மனைவிமார் வீடே நிறைய பேருக்கு வீடாகி போச்சு, மனைவிமாருடைய தாயாரே நிறைய பேருக்கு தாயார் ஆகி போயிட்டாங்க. தன்னுடைய தாயை விட, தன்னுடைய தந்தையை விட மனைவிமார்களின் வீடும் மனைவிமாருடைய தாயும் தந்தையும் இன்னைக்கு பாப்பா அம்மா ஆகி போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. உங்களுடைய அண்ணன்மார்கள் அப்படி இருக்கலாம், உங்களுடைய தம்பிமார்கள் அப்படி இருக்கலாம், எல்லாத்துக்கும் தான் சேர்த்து சொல்றேன். அப்ப இந்த மாதிரி தன்னுடைய தாயும் தந்தையரும் இந்த சமூகத்திலே நமக்காக வாழ்ந்தவர்கள், நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். இத்தனை கோடி சம்பாதிக்கிறான, எவ்வளவு கஞ்சப்படுத்தி ஒவ்வொரு பணத்தையும் சேமிச்சு சேமிச்சு யாருக்கும் செலவழிக்காம, யாரு கேட்டாலும் கொடுக்காம, என்னுடைய பிள்ளைக்கு வேணும், என்னுடைய பிள்ளைக்கு நகரட்டா போடுறான், தன்னுடைய பிள்ளைக்கு காரா வாங்கி கொடுக்கிறான், தன்னுடைய பிள்ளைக்கு வாகனங்களை வாங்கி கொடுக்கிறான், தன்னுடைய பிள்ளைக்கு வீட்டை கட்டி கொடுக்கிறான். நாம செத்து போனாலும் பரவாயில்ல, நம்முடைய பிள்ளை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து 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 மனையை வாங்கி வீட்டை கட்டி, ஒரு வீடு அப்புறம் 2 வீடு அப்புறம் 3 வீடு இவ்வளவு செய்யறான. யாருக்காக செய்யறான்? எல்லாம் பெத்த பிள்ளைகளுக்காக தான் செய்யறான். அவன் தான் இருக்கும்போது, நிறைய தாய் தகப்ப தான் இருக்கும்போது வாழ்றதே கிடையாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தா உண்டு. கல்யாணத்துக்கு பிறகு பிள்ளைகள் ஆகிவிட்டால் காலம் முழுவதும் பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறார்கள், பிள்ளைகளுக்காகவே சம்பாதிக்கிறார்கள், பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து விடுகிறார்கள். எல்லா நேரமும் என் பிள்ளை எப்படி இருக்கான், என் பிள்ளை எப்படி இருக்கான், என் முக எப்படி இருக்கா, என் மக எப்படி இருக்கா, அவளுக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, இவளுக்கு இதை செய்யணும் அவளுக்கு அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு 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 தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறார்களே. அப்படிப்பட்ட தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? என்னுடைய அம்மாவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னுடைய பாப்பாவுக்கு நான் இதுவரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் ஏதாவது செஞ்சிருக்கிறேனா, ஏதாவது பணிவிட செஞ்சிருக்கிறேனா அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை முகத்தை திருப்பிக் கொண்டு ரஹிம அன்ஃபு சும்ம ரஹிம் ஜகிமா அன்புகு சும்ம ஜகிமா அன்புகு சும்ம ஜகிமா அன்புகு, அதாவது அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும் என்று திட்டுகிறார்கள். எப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையாக யாரையும் பார்த்து திட்ட மாட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் யாரை பார்த்து திட்டுகிறீர்கள், ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள், நீங்கள் யாரை பார்த்து திட்டுகிறீர்கள் என்று அவனுடைய முகம் தரையிலே முகம் குப்புற அவனுடைய மூக்கு இழுபடட்டும். அந்த காலத்து அரபி வாசகம், முகம் குப்புற அவனுடைய மூக்கு தரையிலே இழுபடட்டும் சொல்லி ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. அப்ப யார சொல்லலாம், நீங்க யாரை பார்த்து இப்படி திட்டுறீங்கன்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அதரக அபவைஹி இன்தல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலைஹுமா ஃபலம் யதுகுலில் ஜன்னah.
பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையோ முதுமையான பருவத்திலே அடைந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கம் செல்லலாம் என்ற உண்மையை யார் உணராமல் இருக்கிறானோ அவன் நாசமா போட்டு அப்படிங்கிறான். பெற்றோர்களில் ஒருவரையோ அல்லது இருவரையோ முதுமையான காலகட்டத்தில் அடைந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கம் செல்லலாம் என்ற உண்மையை யார் உணராமல் இருக்கிறானோ அவன் நாசமா போட்டும். அப்ப நாம பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரம், பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை, அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவி நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு காரியம். ஆகவே மிகவும் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கத்தை தரக்கூடிய ஒரு காரியம் பெற்றோர்களை பேணுவது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது. அப்படிப்பட்ட காரியத்தை எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த சூழ்நிலையிலும் தவறாது நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே எதையுமே தாய் தந்தை இடத்திலே ஆலோசிக்காமல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், அதுவும் குறிப்பாக ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இன்னைக்கு மிக முக்கியமான சூழ்நிலை என்னன்னா, திருமண நேரங்களில் கூட யாரை வேணாலும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான சூழ்நிலை வருது. உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும்தான் நீ எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது உன்னுடைய தாய் தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்கு ஊரெல்லாம் சுத்தி ஊரெல்லாம் அலைஞ்சு சொந்த பந்தங்கள்ட்ட எல்லாம் கேட்டு எல்லாரையும் சேர்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க? நம்ம புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான், நாளைக்கு நம்ம புள்ள கண்ணு கலங்கி நிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு இளம் பெண்கள் மிக லேசாக எடுத்துக்கொண்டு எவனோ ரோட்ல நின்று தெருப்பொறிக்கு சிகரெட் குடிக்கிறான்னு அந்த ஸ்டைல்ல மயங்கி அவன் பின்னாடி போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த சினிமாக்காரர்கள் நான் அப்படி இப்படின்னு படம் எடுத்து அந்த படத்தை பார்த்த உடனே இந்த சினிமா தான் உலகம் நம்புறாங்க. இந்த சினிமா தான் பெண் பிள்ளைகள் இன்னைக்கு சினிமா தான் உலகம் அப்படின்னு நம்புறாங்க. சினிமாவெல்லாம் அவன் பணத்துக்கு செய்யறான், அவன் சம்பாத்தியம் பண்றதுக்காக செய்யறான். உண்மையெல்லாம் அவன் சொல்லல. அவன் பணத்துல இந்த படத்துல இப்படி நடிப்பான், அந்த படத்துல அப்படி நடிப்பான், ஒரு படத்துல ஹீரோ மாதிரி நடிப்பான், இன்னொரு படத்துல வில்லனா நடிப்பான். அப்ப இதெல்லாம் பணத்துக்காக செய்வது. அதை பார்த்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக தவறுகளை செய்கிறார்கள். அது இன்னொரு முக்கியமான ஒரு கடமை என்னன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கணும். இன்னைக்கு யாருமே கண்காணிக்கிறது இல்ல. ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் இன்னைக்கு செல்போனை கையில கொடுத்துடுறான். ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசுறாங்க. யார் கூட பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க, எதுவுமே யாரும் பார்க்கறது இல்ல. எல்லாருமே வாட்ச் பண்ணுங்க, பிள்ளைகளை கவனிங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகள் தான். ஆனா எதிரில் நடமாடக்கூடிய 4-5 ஓநாய்கள் சுத்திக்கிட்டே இருக்கும். ஓநாய்கள் பிள்ளைகளை சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஓநாய்கள் இடத்துல சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு, பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால செல்போனை வாங்கி பாருங்க. எப்போ செல்போன்ல யார்கிட்ட பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, ஏன் இவ்வளவு நேரம் பேசுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கண்காணிங்க. வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க, பேஸ்புக்ல பாக்குறாங்கன்னு நீங்க யூடியூப் பாக்குறாங்கன்னு நீங்க பாட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல என்ன பாக்குறாங்கன்னு பாருங்க. வாட்ஸ்அப்ல யார்கிட்ட சாட் பண்றாங்க பாருங்க. வாட்ஸ்அப்ல அவங்க யார்கிட்ட பேசுறாங்க, யார்கிட்ட சாட் பண்றாங்கன்னு தெரியறதுக்கு கூட ரகசியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. இன்னொரு வாட்ஸ்அப் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிடுங்க. இன்னொரு வாட்ஸ்அப் உங்க கையில இருக்கும். அவங்க யாருக்கு பேசுறாங்கிறது உங்களுக்கு காட்டும். அந்த மாதிரி எல்லாம் என்ன இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான். ஆனா ஓநாய்கள் நிறைய சுத்தி கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல எப்பொழுது கவி கொண்டு போகும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஓநாய்களிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் சிக்காமல் இருக்க நாம் அனைவரும் பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.